பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாய் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசியை உங்களுக்கு கூறிக்கொள்ளுகிறேன். இப்போது நான் உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரு காரியம் லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று இருக்கிறது. கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். தம் மக்களை அவர் சந்திக்கிறார். கடவுள் தம் மக்களை சந்தித்தார். Lord comes to meet his people. தம்முடைய மக்களை அவர் தேடி வந்திருக்கிறார். வந்திருக்கிறவர் யார்? மகா தீர்க்கதரிசியானவர். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மகா தீர்க்கதரிசியானவர். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை நாம் படித்தால், ஏரோது அவரை யோவான் ஸ்நாபகன் என்று சொன்னான். யோவான் ஸ்நானன். மார்க் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் கவனிக்கிற போது, சிலர் எலியா என்றார்கள், வேறு சிலர் அவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றார்கள். பேதுரு அவரை குறித்து சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யூ ஆர் த லிவிங் காட். நீ ஜீவிக்கிற கடவுள். அந்த இயேசு தம்முடைய ஜனங்களை தேடி போய் அவர்களை சந்திக்கிறார். இயேசு தேடி போய் சந்தித்த ரட்சித்த சிலர் வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் அதில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 10ஆம் அதிகாரத்தின் 46வது வசனம் துவங்கி 52ஆம் வசனம் வரை படிக்கிற போது, இயேசு நடந்து போகிற அந்த வழியிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கண் தெரியாதவன். அவனுடைய பெயர் பர்திமேயு. கண் தெரியாதவன். இயேசு அவனுக்கு பார்வை கொடுத்தார். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே நான் படிக்கிற போது, அங்கே ஒரு மனுஷன், அவன் பெயர் சகேயு. அவன் ஆயக்காரர்களுக்கு தலைவன், வரி வசூலிக்கிறவன், ஆஸ்தி உள்ளவன். எல்லாரும் அவனை பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இயேசு அவனை சந்தித்து, இவன் ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொன்னார். அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததாகவும் சொன்னார். யோவான் 4வது அதிகாரத்திலே நாம் படித்தால், சமாரியா பெண் இயேசு தேடி போய் அந்த பெண்ணிடத்திலே உரையாடி அந்த பெண்ணுக்கு ரட்சிப்பை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த பெண் மூலமாய் அந்த சீகார் ஊரார் அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை அங்கே கொடுக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் அதிலே நான் படிக்கிற போது 10 முதல் இருக்கிற பகுதியிலே நான் படித்தால், 18 வருஷமாய் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு பெண் ஜபாலயத்தில் இருந்தாள். இயேசு அந்த ஜபாலயத்திலே போய் அந்த பெண்ணுக்கு சுகம் கொடுக்கிறார். எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியான ஒரு பெண். யோவான் 5ஆம் அதிகாரத்தை நான் படிக்கிற போது, 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தின் கரையிலே படுத்திருந்த வியாதிக்காரன். இயேசு அவனை தேடி போய் அவனிடத்தில் கேட்கிறார், நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவனுடைய வீட்டுக்கு போகிறான். மார்க் 5ஆம் அதிகாரம், லேகியோன் ஆவிகள் பிடித்திருந்த ஒரு மனுஷன். இயேசு அந்த பகுதிக்கு போய் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். அசுத்த ஆவிகள் அவனை விட்டு புறப்பட்டு போகும்படி கட்டளை இடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறது. அந்த மனுஷன் வஸ்திரம் தரித்தவனாய் அங்கே உட்கார்ந்திருக்க கண்டார்கள். இவங்களெல்லாம் இயேசு தேடி போய் சுகம் கொடுத்தவர்,
கொடுத்து சுகம் கிடைத்தவர்கள். இயேசு தேடி போய் இவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். இந்த நிகழ்வெல்லாம் வேத புஸ்தகத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு அந்த இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். ஒரு பாடல் ஒன்றிலே ஒருவர் இப்படி பாடுவார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி வந்திருக்கிறார், இன்று உன்னை தேடி வந்திருக்கிறார். மகா தீர்க்கதரிசியானவர், மகா தீர்க்கதரிசியானவர் உன்னை தேடி வந்திருக்கிறார், என்னை தேடி வந்திருக்கிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நடந்த அந்த நிகழ்வை படித்தால் நாயின் என்னும் ஒரு ஊரிலே நடைபெறுகிற ஒரு சம்பவம். நாயின் என் ஊர், அந்த ஊருக்கு இயேசு போகிறார். அப்படி அவர் போகும்போது ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒரு மனுஷனை, ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகன். அந்த தாயோ கைம்பெண், அப்படின்னா விதவை. ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அப்போ இங்க சூழ்நிலை என்ன? தன்னுடைய தாய்க்கு ஒரே மகன், அவன் ஒரு வாலிபன், அவன் மரித்து போனான். அவன் மரித்து போனபடியினாலே அந்த தாய்க்கு ஆதரவாய் இனி யாரும் இல்லை. தனக்கு இருந்த அந்த ஒரே வாரிசு அற்று போயிற்று. அவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வருகிறார்கள். இயேசு செய்த காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் அவளை பார்த்து, 13ஆம் வசனம், அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. கவனிங்க, வாலிபன் மரித்து போனான், அடக்கம் பண்ணும்படி சுமந்து வருகிறார்கள். இயேசுவின் கண்கள் அந்த சடல அந்த ஊர்வலத்திற்கு பின்னால நடந்து கொண்டு அழுது கொண்டு வருகிற அந்த தாயினுடைய கண்ணீரை பார்க்கிறது. அந்த தாயினுடைய உள்ளத்தை இயேசு பார்க்கிறார். அவளை பார்த்து சொல்லுகிறார், அழாதே அழாதே. அவளை தேற்றுகிறார், அம்மா அழாதே, டோன்ட் கிரை. உன் அழுகையை மாற்றும்படி நான் வந்திருக்கிறேன். உன் அழுகையை மாற்றும்படி உன்னை சந்திக்க நான் வந்திருக்கிறேன், அழாதே. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய எல்லாம் இழந்து விட்டேன். எனக்கு இருந்த ஒன்றே ஒரு வாரிசு, அதையும் இழந்து விட்டேன். அழுது கொண்டு வருகிறாள், புலம்பிக் கொண்டு வருகிறாள். அப்பதான் இயேசு சொல்லுகிறார், அழாதே அம்மா அழாதே. உள்ளம் உடைந்து நொறுங்கி சோர்ந்து போகிற நேரங்களில் சிந்தனை செய்து பார்ப்போம். அழுகையை தவிர வேறொன்றும் அங்கே வராது. அழுகையை தவிர வேறொன்றும் வராது. எனக்கு ஒரு சகோதரனுடைய மகன் விபத்திலே அவன் காயமடைந்து மரித்து போனான். 2 மாதங்கள் ஆகிவிட்டது. நேற்றைய தினத்திலே அந்த சகோதரியை என்னுடைய மனைவி அலைபேசியிலே தொடர்பு கொண்டு விசாரித்த போது அவள் அழுகையை நிறுத்தலை. இனி ஒரு மகள் இருக்கிறாள், அந்த மகளுக்காக நீ வாழ வேண்டும், அழுது கொண்டிருக்காதே என்று ஆலோசனை சொன்னபோது அந்த சகோதரி அழுது புலம்பி இருக்கிறாள். நான் என்ன செய்வது? அவனுடைய மரணத்தினாலே வேதனை அடைந்து என்னுடைய தகப்பனார் மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவர், நோய்க்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவர், இனி எதுக்கு மருத்துவம்னு சொல்லி அப்படியே இருந்துட்டார். அது பிரச்சனை பெரிதாகி விட்டது.
இப்ப அவருக்கு வாழ்வு போராட்டம். என்னுடைய தாயார் அவர்களும் அப்படியே இருந்து ஏக்கமாகி அவர்களும் வாழ்வு போராட்டம். என்னுடைய சகோதரன் அவனும் பித்து பிடித்தவன் போல அலைகிறான். இந்த சகோதரி சொன்னது. அப்போ ஒரு வாலிபனுடைய மரணம், ஒரு வாலிபனை நாம் இழக்கிற இழப்பு குடும்பத்திலே அத்தனை சோர்வுகளை, சோதனைகளை, போராட்டத்தை கொண்டு வருகிறது. இந்த நிலையில் நின்று இந்த தாயினுடைய மனநிலையை கொஞ்சம் எண்ணி பாருங்க, எண்ணி பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டோரின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரில்லை, தேற்றுவாரில்லை. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தீர்க்கன் சொல்லுகிறார், ஏசாயா, எல்லா முகங்களிலும் இருந்து ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார், கண்ணீரை துடைப்பார். அழுது கொண்டிருக்கிற இந்த தாயினுடைய உள்ளத்தை, அழுகைய இயேசுவின் கண்கள் கண்டது. யாருக்கும் தெரியாமல் ஒருவேளை நீ அழுது கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கிறார், உன் அழுகையை அவர் காண்கிறார். உன்னிடத்திலே வந்து அவர் சொல்லுகிறார், அம்மா அழாதே, அழாதே. அந்த வார்த்தையை பாருங்கள். அவள் மேல் மனதுருகி, மனதுருகி. ஆண்டவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர், the compassionate God. அவர் மனது உருகி அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், அழாதே, அழாதே. ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நீ இருக்கலாம், எல்லாம் இழந்து, எல்லாம் போய்விட்டது, இனி என்ன வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், அம்மா அழாதே, கலங்காதே, கலங்காதே. இரண்டாவது அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? 14வது வசனம், கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். மரித்து போன வாலிபன், அவனை இனி என்ன செய்வது? வீட்டிலே வைத்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் முழுக்க இருந்து விட்டால் அடுத்த நாள் அது அழுகி நாற்றம் எடுக்கும், அவ்வளவுதான். மண்ணிலே புதைத்து விடுவதற்கு அவரை சுமந்து கொண்டு போகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். இன்றைக்கு ஒருவேளை உன்னை வைத்து பலர் பிழைக்கலாம், உன்னை சுமந்து 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 பலர் பிழைக்கலாம், உன் பேரை சொல்லி 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 பலர் பிழைக்கலாம். ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் தடுத்து நிறுத்துகிறார். உன்னை படுகொலிக்குள் கொண்டு போட சுமந்து கொண்டு போகிறவர்களை தடுத்து நிறுத்துகிறார். உன்னை அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போகிறவர்களை ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். எண்ணி பாருங்கள். சிலரை சுமந்துட்டே தெரிஞ்சாதான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். ஒருத்தரையாவது சுமந்து இந்த வீட்டில் இருந்து எடுத்து அந்த வீட்டில் கொண்டு விடலைன்னா அவங்களுக்கு அன்னைக்கு நிம்மதியாக தூக்கம் வராது. அக்கா கேட்டியா, மைனி கேட்டியா, அவன் இப்படியாக்கும், அவன் இப்படியாக்கும், இப்படி சொல்லலைன்னா அன்னைக்கு தூக்கம் வராது சிலருக்கு. அப்படி சுமக்கிறவர்கள் பலர் இன்றைக்கு இருக்கிறாங்க. தூற்றுகிறவர்கள், நம்ம ஒவ்வொரு இடத்திற்கும் கொண்டு சென்று அவதூறு சொல்லுகிறவர்கள், தூக்கி சுமக்கிறவர்கள்.
அதான் பாடை சுமக்கிறவர். அடக்கம் செய்வதற்கு குழிக்கு கொண்டு போகிறவர்கள். முடிஞ்சு அவன் வாழ்க்கை இதோட முடிச்சு, அவன் ஊழியம் இதோட முடிஞ்சு, அவன் சாப்டர் க்ளோஸ். கல்லறைக்கு கொண்டு போகிறார்கள், சவக்குழிக்கு கொண்டு போகிறார்கள். சவக்குழிக்கு போகிறதை ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். நீ விசுவாசித்தால் ஆமேன் சொல்லுங்க. நீ சவக்குழிக்கு போகிற அந்த வழியை இயேசு சந்திக்கிறார். அந்த வழியில இயேசு வர்றார், தடுத்து நிறுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, அவங்கள இயேசு நிற்க சொல்லல, அவர் பாடையை தான் தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். அவர் தொட்டார், அவ்வளவுதான். சுமந்தவர்கள் நின்றார்கள். இப்ப இயேசு அடுத்து செய்கிற காரியம் 15வது வசனம், 14வது வசனத்தினுடைய பிந்திய பகுதி. அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாலிபனே எழுந்திரு, அரைஸ். வாலிபனே எழுந்திரு, அரைஸ். the young man, oh young man, arise. வாலிபனே எழுந்திரு. 15ஆம் வசனம் சொல்கிறது, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். மரித்தவன், கவனிங்க, மரித்தவன், செயல் இழந்தவன், பேச்சு இழந்தவன், ஆண்டவர் அவனை உயிர்ப்பித்தார். The actionless, God makes him to be in action. செயலற்றவன், ஆண்டவர் அவனை செயல்படுகிறவனாய் மாற்றினார். செயல்படுகிறவனாய் மாற்றினார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எல்லாம் முடிந்து விட்டது என்று செயலற்று போய் செயலிழந்து சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாயோ, கலங்காதே. உன்னுடைய செயலற்ற தன்மையை மாற்ற வல்லவர் ஆண்டவர் இயேசு. அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் அழுகையை நிறுத்துவதற்கு, உன் அழுகையில் இருந்து உனக்கு விடுதலை தருவதற்கு, உன் கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு உன்னை இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார். உன்னை அதால குழிக்குள்ளே கொண்டு போகிறார்களே, அதிலிருந்து தடுத்து நிறுத்துவதற்கு இன்றைக்கு இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி நீ வாழ முடியாது என்று சொல்லி உன்னை புதைத்து மண் போட எடுத்து செல்கிறார்களே, அதிலிருந்து தடுத்து நிறுத்துவதற்கு இயேசு வந்திருக்கிறார். செயலற்று கிடக்கிறாய் பாடையின் மேல், உன்னை எழுப்பி விடுவதற்கு இயேசு இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எழும்பு வாலிபனே, எழும்பு, ரைஸ். உனக்குள் ஜீவன் இருக்கிறது, உனக்குள் வாழ்வு இருக்கிறது, உனக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எழும்பு, நீ பிழைப்பாய், நீ பிழைப்பாய். மார்க்கு சுவிசேஷத்தில் என்ன படிக்கிற போது ஜபாலயத்தில் இயேசு போகிறார். சூம்பின கையன். இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உன் கையை நீட்டு. அவன் நீட்டினான், மறு கையை போல் அவன் கை சொஸ்தமாயிற்று. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷமா பெதஸ்தா குளத்தின் கரையிலே ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான். இயேசு போய் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு போனான். ஜஸ்ட் இமேஜின் இட். இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சிந்தனை செய்து பாருங்க. செயலற்று போயிருக்கிற
உன்னுடைய வாழ்வில் உன்னை செயல்பட வைப்பதற்கு இயேசு இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். எவீரு என்ற மனுஷனுடைய வீட்டில் அவனுடைய 12 வயது மகள் மரித்து போனாள். இயேசு போறார், சிறு பெண்ணே எழுந்திரு, தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னார். ஆக்ஷன்லெஸ் comes into action. செயலற்ற நிலை செயல்படுகின்ற நிலைக்கு வந்தது. உன்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைப்பதற்கு அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை தேற்றுவதற்கு அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை ஒரு முடிவுக்கு கொண்டு போகிற பிரச்சனையை தடுத்து நிறுத்துவதற்கு அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். செயல்பட முடியாமல் இருக்கிற, உயிரற்று போயிருக்கிற, பலனற்று போயிருக்கிற, திடனற்று போயிருக்கிற, உனக்குள் பலன் தருவதற்கு, திடன் தருவதற்கு, உன்னை உயிர்ப்பிப்பதற்கு, வாழ்வு தருவதற்கு இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த இயேசுவை நோக்கிப்பார். இந்த மனிதன், இந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இதை பார்த்துதான் எல்லாரும் பயமடைந்து சொன்ன வார்த்தை, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு இயேசுவால் முடியும். உன் அழுகையை மாற்றுவதற்கு இயேசுவால் முடியும். இன்றைக்கு அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு, உன் போராட்டத்தை தீர்ப்பதற்கு, உன் பாடுகளை நீக்குவதற்கு, உன் வேதனை தீர்ப்பதற்கு அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அழாதே என்று உன்னை தேற்ற வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்து படுகொலிக்குள் போட்டு புதைத்து விடுவதற்கு போகிற சூழலை தடுத்து நிறுத்துவதற்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை தூக்கிவிட, என்னை தூக்கிவிட யாரும் இல்லைன்னு நினைக்கிறாயோ, உன்னை தூக்கிவிட இன்றைக்கு இயேசு வந்திருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ
பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. உன்னை படுகொலிக்குள் அவர் விட்டு விடுகிறவர் அல்ல. உன் வாழ்வு முடிந்தது என்று எல்லாரும் சொல்லலாம், ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இன்னும் உனக்குள் வாழ்வு இருக்கிறது, நீ வாழ்வாய், நீ வாழ்வாய், நீ வாழ்வாய். You have life in you. உனக்குள் வாழ்வு இருக்கிறது. கலங்காதே, நீ திகையாதே, திகையாதே, சோர்ந்து விடாதே, சோர்ந்து விடாதே. ஊக்கமான ஆவி உன்னை நீ தாங்க மன்றாடு. 2 கொரிந்தியர் 3:6 படிக்கிறோம், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிப்பார். நீ புது வாழ்வு பெறுவாய், புது ஜீவன் பெறுவாய், புது பலன் அடைவாய். உன்னை ஆளாதே என்று தேற்றுகிற, உனக்கு முடிவு கட்டி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறார். செயலற்று போன உன்னுடைய வாழ்வை செயலுள்ள வாழ்வாய் மாற்றுகிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் வாழ்வு முடிந்து விட்டது என்று எல்லாரும் எண்ணுகின்ற சூழலில் என் வாழ்வு ஆசீர்வதிங்கப்பா, என்னை தூக்கி விடுங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. உங்கள் கண்ணீரை அவர் துடைத்து உங்களை அவர் தூக்கி விடுகிறார். உங்களை தூக்கி விடுகிறார். உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கிற கர்த்தர், உங்களை தூக்கி விடுகிற கர்த்தர், உங்களை தூக்கி விடுகிற கர்த்தர். 9ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரண வாசல்களில் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், மரண வாசல்களில் இருந்து அவர் தூக்கி விடுகிறவர், உன்னையும் தூக்கி விடுவார். சோர்ந்து விடாதே, துவண்டு விடாதே, நம்பிக்கை கொள், இயேசுவை நோக்கிப்பார். பரலோக பிதாவே, உம்மை தேடுகிற உம்முடைய ஜனத்தை தொடுவீராக, அழுகையை மாற்றுவீராக, சூழ்நிலைகளை மாற்றுவீராக, ஆவியை உயிர்ப்பிப்பீராக. செயலற்று போன நிலைமை மாறட்டும் ஆண்டவரே, செயல்பட செய்வீராக, செயல்பட செய்வீராக. எழுந்து உட்கார்ந்து பேச துவங்கட்டும். நீர் உதவி செய்தருளும் ஆண்டவரே. உடைய ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.